வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் நெருப்பு கோழி. திரு தீபம் பார்த்தசாரதி அவர்கள் மிகவும் புகழ்பெற்ற பழைய மூத்த எழுத்தாளர்களில் ஒருவர். அவர் எழுதிய பல சிறப்பான சிறுகதைகளில் ஒன்றாக அமைந்திருக்கிறது நெருப்பு கோழி. நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேயர்களை. நெருப்பு கோழி தீபம் பார்த்தசாரதி. அப்பொழுதுதான் முதலாக நான் காட்டிலாக்காவில் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் உத்தியோகத்தை அடைந்திருந்தேன். மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவே முன்பின் பழக்கம் இல்லாத ஏதோ ஒரு மலையாள பகுதியில் என்னை ரேஞ்சராக நியமித்திருந்தார்கள். தெரிந்த நண்பர் ஒருவர் நான் நியமனம் பெற்றிருந்த பகுதியில் உள்ள ரப்பர் எஸ்டேட் மேஸ்திரிக்கு என்னை அறிமுகப்படுத்தி கடிதம் ஒன்றை கொடுத்திருந்தார். என்னுடைய ரேஞ்சில் போய் வேலையை ஏற்றுக்கொண்டதும் அந்த மேஸ்திரி குஞ்சு பணிக்கரிடம் கடிதத்தை கொடுத்து என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். நான் தங்குவதற்கு இருந்து கொள்ள ஓர் அறை பார்த்து தரும் வேலையை அவனிடம் ஒப்படைத்தேன். சரியாக ஒரு 2 அல்லது 3 நாள் கழித்து பணிக்கர் எனக்கு ரூம் பார்த்திருந்த வீட்டை காண்பிப்பதற்காக அழைத்து கொண்டு சென்றான். மிக பெரும் மலைச்சரிவு அங்கே பயங்கரமான தனிமைக்குள் பிடிபட்டு கிடப்பது போல் வெறிச்சோடி போய் தோற்றமளித்தது அந்த வீடு. மூலங்கோட்டு மனை பட்டாத்திரி நம்பூதிரிகள் என்று அந்த வீட்டுக்காரரின் பெயரை கூறினான் பணிக்கர். அவருக்கு தொழில் மாந்திரிகம் என்று கூறினான். வீட்டுக்கூடத்தில் நம்பூதிரி அமர்ந்திருந்தார். வைதிக கோலத்திலே மிகவும் பரிசுத்தமாக இருந்தார். ஒல்லியான தேகம், நல்ல உயரம், எலுமிச்சம்பழ நிறம், முன்னெற்றியில் உருண்டையாக சிறிதாக முடிந்து தொங்கும் முன்குடுமி, நெற்றியில் வரி வரியாக சந்தனக்கீற்றுகள், அதன் நடுவே குங்குமப்பொட்டு. அவரை சுற்றி ஒரு 5-6 தாமிரத் தகடுகள் பெரிது பெரிதாக இறைந்து கிடந்தன. அவற்றில் சக்கரங்களும் எழுத்துக்களும் செதுக்கி இருக்கின்றன. இன்னொரு பக்கம் வெள்ளிப்பூன் பிடித்த பிரம்புகள் 2 கிடந்தன. நானும் குஞ்சு பணிக்கரும் உள்ளே நுழைந்த போது கூட அவர் தாமிரத் தகட்டில் இரும்பு அணியால் ஏதோ கிறுக்கி கொண்டு இருந்தார். தம்பரா, இவர் தான் புதுசாக வந்திருக்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்சர். உங்கள் வீட்டோட முன்னறையை இவருக்கு வாடகைக்கு விடலாம் இல்லையா என்று அறிமுகம் செய்துவிட்டு காரியத்தை சொன்னான் பணிக்கர். நம்பூதிரி எங்களை சற்றே நிமிர்ந்து ஏறிட்டு பார்த்தார். வாடகைக்கு விடுறதை பற்றி ஆட்சேபணம் ஒன்றும் இல்லை. அறையை திறந்து காமிக்கிறேன், அவருக்கு பிடிச்சிருந்தா இருந்துக்கிட்டும் என்று சொல்லிவிட்டு உட்பக்கமாக திரும்பி, தினகரி, அந்த வாயில்புறத்து அறையோட சாவியை எடுத்துகிட்டு வாமா என்று குரல் கொடுத்தார். மலையாளத்து பெண்மை வனப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாகி வந்தது போல் ஒரு இளம்பெண் சாவிக்குத்துடன் வந்தாள். இது நம்பூதிரியோட பெண் என்று என் காதலியை மெல்லச் சொன்னான் பணிக்கர். ஒரே ஒரு கணம்தான் பரிபூரணமான அந்த அழகை பார்க்க முடிந்தது. சாவிக்கொத்தை நம்பூதிரியிடம் கொடுத்துவிட்டு அவள் மறுபடியும் சமையற்கட்டுக்குள் மறைந்து விட்டாள். நம்பூதிரி என்னையும் குஞ்சு பணிக்கரையும் அழைத்து கொண்டு வாயிற்பக்கத்து அறையை திறந்து காட்டினார். ஆள் பழக்கமே இல்லாத அறை தூசி படிந்து ஒட்டடை மள்ளிந்து சுத்தமின்றி கிடந்தது. இந்த அறைக்கு ரூமுக்கு ஒரே ஒரு ஜன்னல் என்று சொல்லிக்கொண்டே மேற்கு பக்கமாக இருந்த ஜன்னலின் கதவுகளை திறந்து விட்டார் நம்பூதிரி. ஜன்னலை திறந்ததும் பேய்க்காற்று போல் காற்று உள்ளே பயங்கரமாக வீசியது. திறந்த ஜன்னல் கதவுகளின் வழியே மேகம் மூடிய நீலமலை சிகரங்கள் மிக அழகாக தெரிந்தன. அலமாரியில் இருந்த புத்தகங்களும் சாமான்களும் அப்படியே தான் இருக்கும். நாளைக்கு அறையை சுத்தம் பண்ணி கொடுத்துட்றேன். மாதம் 5 ரூபாய் வாடகை. உள்ளே விறகு அடுப்பு உபயோகித்து சமையல் பண்ணக்கூடாது. அவசியம் இருந்தால் கறி அடுப்பு இல்லாட்டி ஸ்டவ் உபயோகிச்சுக்கலாம் என்று நிபந்தனைகளை அடுக்கினார் நம்பூதிரி. அவருடைய விருப்பப்படியே 2 மாத வாடகையை முன்பணமாக கொடுத்துவிட்டு மறுநாள் காலையில் சாமான்களோடு வந்து விடுவதாக சொல்லிய பின் நானும் பணிக்கரும் விடைபெற்றோம். அப்பொழுது இருள் சூழும் நேரம். கருநீல பசுமையாய் ஓங்கி கனக வெளியோடு உறவு கொண்டாடுவது போல் நிமிர்ந்த மேற்கு மலைத்தொடரின் அழகை அனுபவித்துக் கொண்டே பணிக்கரோடு நடந்தேன். கலகலக்கும் சிற்றருவிகள், மரக்கூட்டம், வானத்திலிருந்து நழுவி நீலச்சல்லா துணிகள் போல் மலைச்சிகரங்களில் மேகச்சாரல்கள் அழகாக இறங்குகின்ற அழகு, கூடு அடையும் பறவைகளின் குரல் பேதங்கள், எங்கோ தொலைதூரத்தில் மிலாமான்களும் யானைகளும் இருப்பதற்கு அடையாளமாக ஓசைகள்,
அடா அடா அடா! இந்த மலைச் சிகரங்களில் பல அழகுகள் கொள்ளை கொள்ளையாக மலிந்து காட்சி அளித்தன. அங்கிருந்து தேக்கு மர கூட்டங்களில் புகுந்து சிறிது தொலைவு நடந்தால் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ், அதாவது என்னுடைய அலுவலகம். சார், உங்கள் ஆஃபீஸ் இருக்கிற இடம் அவ்வளவு பாதுகாப்பு உள்ள இடம்னு சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் இருட்டுறதுக்கு முன்னாடி வீடு திரும்பிடுற மாதிரி பழக்கம் வச்சுங்க சார் என்று நடந்து கொண்டே என்னை எச்சரித்தான் பணிக்கர். அது சரி பணிக்கர், இந்த நம்பூதிரி என்ன பேயா பிசாசா? 4 பேர் குடியிருக்கிற இடத்த விட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு எட்டாத இடத்துல வந்து ஊட்ட கட்டிக்கிட்டு இருக்காரு? பெண்டு பிள்ளைங்களோட வசிக்கிறவருக்கு என்ன சௌரியமோ தெரியலையது என்று பணிக்கரிடம் கேட்டேன். பெண்டுகளாவது பிள்ளைகளாவது, அவர் ஒண்டி கட்ட தான் சார். அந்த பொண்ணு வந்து தினகரி மட்டும் வீட்டில் இருக்குது. அம்மா இல்லாத பொண்ணு. நம்பூதிரி சின்ன வயசுலேயே மனைவி இழந்துட்டார். தினகரியோட புருஷன் எங்கேயோ வடக்க வந்து மில்ட்ரியில் இருக்கிறாராம். நம்பூதிரிக்கு சொந்த ஊர் குட்டநாட்டு பக்கம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவராக இங்கே வந்து வீடு கட்டிக்கிட்டு குடியேறி இருக்கார் என்று அவன் சொன்னான். மறுநாள் காலையில் நம்பூதிரி வீட்டு அறையில் நான் குடியேறி விட்டேன். நம்பூதிரி என்னோடு அளவாக பேசினார், நன்றாக பேசினார். தம் குடும்பத்தில் ஒரு உறவு போல கருதி ஒட்டுறவு காட்டினார். நான் அவரிடம் மலையாளம் படிக்க ஆரம்பித்தேன். புதிய மொழியான மலையாளத்தை உச்சரிக்க தெரியாமல் அவருக்கு முன் நான் திணறுவதை சமையலறை தட்டி மறைவிலிருந்து கருவழிகளின் வெண்பரப்பு அகல ஒரு நிலவு முகம் எட்டி பார்த்து சிரிக்கும். கபடம் அற்ற ஒரு நிர்மலமான சிரிப்பு அது. தினகரி, இவர் உனக்கு தமையன் மாதிரிமா என்று நம்பூதிரி ஒரு நாள் தம் பெண்ணிடம் என்னை வைத்து கூறிய பொழுது உண்மையிலேயே எனக்கு புனிதமான ஒரு சிலிர்ப்பு உண்டாயிற்று. கந்தர்வ உலகத்து சிற்பி ஒருவனின் தனி கவனத்தில் உருவாகி வந்த தந்த சிலை போல் விளங்கும் தினகரிக்கு தமையன் என்று ஒருவர் சொல்லி கேட்பதே மாபெரும் இன்பம் அல்லவா? அண்ணன், அண்ணன் என்று என்னிடம் தனி ஒட்டுதலோடு பழகினாள் நம்பூதிரியின் பெண் தினகரி. மிகச் சில நாட்களிலேயே அந்த குடும்பத்தில் ஒருவனைப் போல் நான் மிகவும் நெருக்கம் பெற்றுவிட்டேன். தலை நிறைய பூச்சூடி கொண்டு நெற்றி நிறைந்த திலகத்தோடும் இதழ் நிறைந்த சிரிப்போடும் அவள் எதிரே வந்து விட்டால் எனக்கு வேறு வேலையே ஓடாது. நம்பூதிரியிடம் படித்தேன் என்று பெயரே ஒழிய அந்த பெண் தினகரியிடம் வேடிக்கையாகவும் பொழுதுபோக்காகவும் பேசியே முக்கால்வாசி மலையாளத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்பதுதான் உண்மை. அண்ணே, இந்த கடிதத்தை கொஞ்சம் படித்து சொல்லணும் என்று விகல்பம் இல்லாமல் கணவனிடமிருந்து வந்திருக்கும் தபாலை கொண்டு வந்து நீட்டுவாள். அவள் கணவன் கிருஷ்ணன் நம்பூதிரி எப்பொழுதாவது 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை அவளுக்கு கடிதம் போடுகிறான். பூனாவுக்கு அருகில் உள்ள கிரக் என்ற இடத்தில் மிலிட்ரி முகாமில் இருக்கிறானாம் அவன். அவன் எழுதுகின்ற கடிதங்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் இருக்கும். மனைவிக்கு மலையாளத்தை தவிர வேறு மொழிகள் தெரியாது என்கின்ற அந்த ஒரு சூழலில் வேறு எந்த மொழியும் படிக்க தெரியாது என்று அறிந்து கொண்டு ஆங்கிலத்திலே அவளுக்கு கடிதம் எழுதும் அவன் மேல் எனக்கு சற்றே கோபம் உண்டாகியது. நம்பூதிரிக்கும் ஆங்கிலம் தெரியுமாதலால் வழக்கமாக அவர்தான் படித்து மலையாளத்தில் அதன் சுருக்கத்தை மகளுக்கு சொல்வாராம். அவர் தொழில் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு போகும் பொழுது என்னிடம் கொண்டு வந்து கொடுத்து கடிதத்தை படிக்கச் சொல்வாள் தினகரி. கணவனுடைய கடிதத்தை படித்துச் சொல்லும் பொழுது அவளுடைய முகத்தை பார்க்க வேண்டுமே. அப்பொழுது அந்த முகத்தில் நாணத்தின் அழகும் நளினமும் கொஞ்சம் புதுமண பெண்ணின் பொலிவு தோன்றும். அவளுடைய கணவனின் கடிதத்தை படித்துச் சொல்லும் பொழுது இதயமில்லாத அந்த முரட்டு மிலிட்டரிக்காரன் மேல் எனக்கு கோபமாக வரும். காரணம், வழக்கமாக ஒரே விதமான பல்லவியை மாற்றி 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 எழுதியிருப்பான். 4-5 ஆண்டுகளாக மனைவியை பிரிந்து இருப்பவனுடைய இயக்கமோ அன்போ அந்த கடிதங்களின் வாக்கியங்களில் பெருக்கெடுத்து ஓடாது. தினகரிக்கு கிருஷ்ணன் எழுதி கொண்டது: நீயும் அப்பாவும் நலம் என்று நினைக்கிறேன். எனக்கு லீவு கிடைப்பது மிகவும் அருமையாக இருக்கிறது. கல்யாணமான புதிதில் உன்னை பிரிந்து வந்தவன் இத்தனை வருடங்களாக ஒரு தடவை கூட வந்து பார்க்க முடியாமல் போய்விட்டது. நினைத்தால் எனக்கே வருத்தமாகத்தான் இருக்கிறது. கவலைப்படாதே, விரைவில் லீவு கிடைக்கும், வருகிறேன். வழக்கமாக நான் படித்து சொல்லிய 2-3 கடிதங்களில் இதே விஷயத்தை தான் திரும்ப 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 எழுதியிருக்கிறான். கல்யாணம் ஆயிரப்போ தினகரிக்கு 10 வயசு. பேதமை களையாத இளமையிலே நம்பூதிரி குட்டநாட்டில் தன் சொந்த ஊரிலேயே அந்த கல்யாணத்தை நடத்தினாராம். கல்யாணம் முடிந்த 3ஆம் மாதம் வடக்கே போன அவள் கணவன் இன்று வரை ஒரு முறை கூட வந்து செல்வதற்கு லீவு கிடைக்கவில்லையாம்.
பின்பு சில மாதங்கள் கழித்து தான் நம்பூதிரி சொந்த ஊரை விட்டு இந்த மலைப்பகுதிக்கு வந்து வீடு கட்டிக்கொண்டு குடியேறி இருக்கிறார். தினகரி ஒரு பேதை பெண், சூதுவாதியே இல்லாதவள், மண் உலகத்து சிறுமைகள் என்னும் வெப்பக்காற்று படாத பனிமலராய் மலைகளின் சூழலில் தனிமையில் வளர்ந்தவளவள். நினைவு மலராத பருவத்தில் பார்த்திருந்த கணவனிடமிருந்து கடிதம் வருகிறது என்பதே ஒன்றே போதும் என அவன் குரலையே காதில் கேட்பது போல் அவனது ஒவ்வொரு கடிதத்தையும் ஆர்வத்தோடு வரவேற்க அவளால் முடிகிறது. ஒரே மாதிரி எழுதிய ஒவ்வொரு கடிதத்தையும் படிக்கச் சொல்லி கேட்கும் பொழுது புதிதாக நாணமும் நளினமும் கொள்ளத் தெரியும் அவளுக்கு. 2-3 நாட்களாக மலைப்பகுதியில் நல்ல மழை. நான் வீட்டை விட்டு வெளியேறவே இல்லை. மழைக்காலம் முடிகிற வரைக்கும் அண்ணன் வெளியிலெல்லாம் எங்கேயும் சாப்பிடக்கூடாது, இங்கே தான் சாப்பிடணும் என்று தினகரி உத்தரவு போட்டு விட்டாள். நம்பூதிரிகள் அப்பொழுது ஊரில் இல்லை. சாப்பாட்டை முடித்து கொண்டு அறைக்குள் வந்து உட்கார்ந்தவன் எனக்கு பொழுது போகாமல் அலமாரியிலிருந்து ஒரு தடிமனான ஒரு புத்தகத்தை உருவினேன். தூசி படிந்து போயிருந்த அந்த மலையாள புத்தகத்தின் நடுவிலிருந்து ஒரு கற்றையாக பழைய கடிதங்கள் வந்து விழுந்தன. ஏதோ ஒரு ஆவல் அந்த கடிதங்களை பிரித்து பார்க்க வேண்டும் என்று தூண்டியது. புத்தகத்தை வைத்துவிட்டு அந்த கடிதங்களை ஒன்றாக எடுத்து பிரித்து பார்த்தேன். எல்லாம் தினகரிக்கு அவள் கணவனிடமிருந்து வந்திருந்த பழைய கடிதங்கள். யாவுமே பூனாவிலிருந்து எழுதப்பட்டிருந்தது. லீவு கிடைக்கவில்லை, கிடைத்ததும் வர முயலுகிறேன் என்பதுதான் அந்த கடிதங்களினுடைய சாராம்சம். தற்செயலாக அவற்றை பார்த்து கொண்டே வந்தவன் அந்த கடிதங்களுக்கும் அவை வந்திருந்த உரைகளுக்கும் முரண்பாடு இருப்பதைக் கண்டு திகைத்தேன். எல்லா கடிதத்தாள்களின் தலைப்பிலும் கிருஷ்ணன் நம்பூதிரி, மிலிட்ரி குவார்ட்டர்ஸ், ரேஞ்ச் ஹில்ஸ், கிரிக்கி, பூனா என்ற விலாசம் இருந்தது. ஆனால் கடிதங்கள் வந்த உரைகளின் தபால் முத்திரையில் வெவ்வேறு ஊர்களில் போஸ்ட் செய்ததற்கான அடையாளமான ஊர் பெயர்கள் காணப்பட்டன. ஒரு உரையில் பாலக்காட்டு முத்திரை, இன்னொன்றில் கோட்டயம், மற்றொன்றில் ஆலப்புழை என்று மலையாளத்து பக்கத்தைச் சேர்ந்த ஊர்களாகவே தபால் முத்திரைகள் விழுந்திருந்தன. வேறு கடிதங்கள் வந்த உரைகளில் இந்த கடிதங்களை தவறி வைத்திருப்பார்களோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. என் சந்தேகம் தீர்வதற்கு நான் ஒரு வழி செய்தேன். தினகரிடம் போய் சமீபத்தில் அவளுடைய கணவனிடமிருந்து அவளுக்கு வந்த கடிதங்கள் ஏதாவது இருந்தால் 1-2 கொடுக்க வேண்டும் என அவளிடம் கேட்டேன். அண்ணனுக்கு அந்த கடிதம்லாம் எதுக்கு என்று சிரித்து கொண்டே கேட்டாள் அவள். இப்போ கொடுத்தா அப்புறமா எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன் என்றேன். மறுபேச்சு பேசாமல் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து விட்டாள். அவள் கொடுத்த கடிதங்களை என் அறைக்கு கொண்டு போய் உரைகளையும் உள்ளே எழுதியிருந்த விலாசங்களையும் ஒப்பிட்டு பார்த்தேன். அந்த உரைகளிலும் அதே மாதிரி முரண்பாடு இருந்தது. பூனாவில் எழுதிய கடிதத்தை திருவனந்தபுரத்திலிருந்தும் நீலாம்பூரிலிருந்தும் எப்படி தபாலில் போட முடியும் என்று எண்ணி திகைத்தேன். தினகரியின் கணவன் பூனாவில் மிலிட்ரியில் வேலை பார்ப்பதாக ஏமாற்றிக்கொண்டு இந்த மலையாள பிரதேசத்திலேயே ஊராக சுற்றி கொண்டிருக்கிறானோ என்று ஐயுற்றேன். அட்டாட்டாட்டாட்டா, இந்த தினகரி தான் ஒன்றும் விவரம் தெரியாத பேத பொண்ணு, ஏமாந்திருக்கா. நம்பூதிரி கூடவா இதை தெரிஞ்சுக்காமல் மாப்பிள்ளை புனாவில் மிலிட்ரியில் இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கணும். கோட்டயத்துலேயும் ஆழப்புழையிலேருந்தும் எங்கேயோ தங்கிக்கிட்டு இருந்துக்கிட்டு இத்தனை வருஷமாக தினகரியை சந்திக்க வராத நினச்சாக்கா அந்த வந்து வேறு யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானோ என்று கூட சந்தேகம் ஏற்பட்டது எனக்கு. இதில் ஏதோ ஒரு சூது இருக்கிறது. அதை கண்டுபிடித்து நம்பூதிரியும் தினகரியும் ஏமாந்து விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டேன். பூனாவில் தினகரியின் கணவன் இல்லையானால் இங்கிருந்து அவனுக்கு எழுதும் பதில் கடிதங்கள் எப்படி போய் சேர முடியும் என்று மறுபடியும் ஒரு சந்தேகம் எனக்கு மனதுக்குள் ஏற்பட்டது. தினகரி, நீ உன்னோட வீட்டுக்காரருக்கு பதில் கடிதம் எழுதுகிற பழக்கம் இருக்கா என்று அவளிடம் போய் கேட்டேன். ஓ, நான் மலையாளத்தில் கடிதம் மட்டும் எழுதி கொடுப்பேன். அப்பா அது வாங்கிட்டு போய் கவரில் பூனா விலாசம் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்பிச்சிடுவார் என்று அவள் உற்சாகமாக பதில் சொன்னாள். என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள நான் ஒரு தந்திரம் செய்தேன். அப்பொழுது கிறிஸ்துமஸ் சமயம். உரையின் மறுபுறம் என் ஆஃபீஸ் முகவரி தெளிவாக எழுதி
தினகரியின் கணவன் பெயருக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து கடிதம் ஒன்றை பூனா விலாசத்துக்கு அனுப்பினேன். நான் அனுப்பியதிலிருந்து சரியாக 8வது நாள் விலாசத்தாரர் இங்கு இல்லை என்று சிவப்பு மையால் அடித்து எழுதப்பட்டு எனக்கு திரும்ப வந்துவிட்டது கிறிஸ்துமஸ் வாழ்த்து. ஆனால் அதைவிட பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அன்றைக்கு அதே தபால்காரன் தினகரிக்கு பூனாவிலிருந்து அவள் கணவன் எழுதிய வேறொரு கடிதத்தையும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போயிருந்தான். அதை நான் தான் தினகரிக்கு படித்து சொன்னேன். லீவு கிடைக்கல, முடிஞ்சால் ஓணம் பண்டிகைக்கு வந்துடுறேன், கவலைப்பட வேண்டாம் என்று வழக்கம் போல் எழுதியிருந்தான். அந்த கடிதத்திலும் தலைப்பில் பூனா முகவரி இருந்தது. உரையின் மேல் கோட்டயம் தபால் ஆஃபீஸ் முத்திரை விழுந்திருந்தது. என்னுடைய சந்தேகம் மேலும் உறுதிப்பட்டது. அன்றைக்கு பகலில் நம்பூதிரி ஊரிலிருந்து வந்துவிட்டார். நேரம் ஆக்கிறப்போ என்னோடய சந்தேகத்தை அவர்கிட்ட கூறி எச்சரிக்கணும்னு நினச்சேன். பூனாவில் இவளோட கணவன் இல்லைன்னு சொன்னால் தினகரி எழுதுகிற கடிதம் மட்டும் திரும்பி வராமல் எப்படி கிடச்சிக்கிட்டு இருக்க முடியும் என்ற கேள்விக்கு மட்டும் ஒரு தெளிவான விடை கிடைக்காமல் எனக்கு மிகப்பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அன்றைக்கு வந்திருந்த கணவனின் கடிதத்துக்கு பதில் எழுதி போஸ்ட் செய்யுமாறு தினகரி தந்தையிடம் கொடுத்தாள். அப்பொழுது நானும் அருகில் இருந்தேன். ஐயா, மாப்பிள்ளையோட முகவரியை எழுதி கடிதத்தை வேணால் என்கிட்ட கொடுங்க, நான் தபால் ஆஃபீஸ் பக்கம்தான் போகிறேன், நானே போட்டுடுறேனே, உங்களுக்கு சிரமம் வேண்டாம் என்று நம்பூதிரியிடம் போய் வலுவில் கேட்டேன். என்னை ஒரு மாதிரி கடுமையாக நிமிர்ந்து பார்த்தார் நம்பூதிரி. அதற்கு முன் அதுபோல கடுமையாக அவர் பார்த்ததை நான் கண்டதே இல்லை. எனக்கு ஏன் கேட்டோம் என்று ஆகிவிட்டது. அவசியமில்லை, நீங்கள் போகலாம், எனக்கு போஸ்ட் பண்ண தெரியும் என்று வெடுக்கென மறுமொழி கூறிவிட்டார். அவர் நான் தலையை தொங்க போட்டுக்கொண்டு திரும்பினேன். என் மனதில் மேலும் மேலும் சந்தேகங்கள் குழம்பின. சிறிது நேரத்தில் நம்பூதிரி தபால் ஆஃபீஸுக்கு புறப்பட்டு போவதை என் அரைவாசலிலிருந்து பார்த்தேன். அப்பொழுது தினகரி அங்கு வந்தாள். அண்ணே, மன்னிக்கணும், அப்பா ஏதோ முன்கோபத்தில் வெடுக்குன்னு பேசிட்டார், நீங்கள் அதை மனசில் வச்சுக்காதீங்கோ என்று மன்னிப்பு கேட்பது போல் சொன்னாள். அப்பொழுது அவளுடைய முகத்தை பார்த்தேன். பேத பொண்ணு, இப்படி ஒன்றுமே தெரியாத பொண்ணா எத்தனை நாள் நீ இருக்க போகிறேன்னு தெரியலையே என்று நினைத்து கொண்டேன். நான் கூந்தல் நிறைய மல்லிகைப்பூவும் நெற்றி நிறைய திலகமுமாய் சிரித்து கொண்டு நின்றாள் தினகரி. கொஞ்சம் இரு தினகரி, நான் அந்த வந்துடுறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு நம்பூதிரியை பின்பற்றி போஸ்ட் ஆஃபீஸுக்கு சென்றேன். தினகரியின் கடிதத்தை எந்த முகவரி எழுதி அவள் கணவனுக்கு போஸ்ட் செய்கிறார் என்பதை பார்த்துவிட துடித்தது எனது உள்ளம். போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிற வழியில் தேக்கங்கன்றுகளின் புதருக்கு அருகில் ஏதோ ஒரு வெள்ளையாக தெரிந்தது. சந்தேகத்தோடு அருகில் சென்று குனிந்து கையில் எடுத்தேன். உரையோடு அப்படியே இரண்டாக கிழிக்கப்பட்ட கடிதம் அது. மேலே தினகரியின் கணவனுடைய முகவரி ஆங்கிலத்தில் நம்பூதிரியின் கையெழுத்தால் தெளிவாக எழுதப்பட்டு கிழிந்திருந்தது. என்னுடைய கைகள் நடுங்கின, மனம் கொதித்தது. உள்ளே 2 துண்டாக கிழிந்திருந்த கடிதத்தை மெல்ல எடுத்து பார்த்தேன். தினகரி அப்படி என்னதான் எழுதி இருக்கிறாள் என்று ஒன்று சேர்த்து படிக்க முயன்றேன். அது தன் கணவனுக்கு அனுப்புவதற்காக தினகரி அன்று எழுதி தந்தையிடம் தபாலில் சேர்க்கச் சொல்லி கொடுத்திருந்த கடிதம்தான். அவள் மலையாளத்தில் எழுதியிருந்ததை நான் புரிந்து கொண்ட வகையில் நான் உணர்ந்து கொண்டது, அடியாள் தினகரி, தங்கள் பாதார விந்தங்களுக்கு கோடானு கோடி வணக்கங்கள். உங்கள் கடிதம் கிடைத்தது. அப்பா, நான் எல்லோரும் சௌக்கியம். இப்பொழுது நம்ம வீட்டினுடைய முன் அறைக்கு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் குடிவந்திருக்கிறார். மிகவும் நல்ல மனிதர். நான் அந்த அண்ணனிடம் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். உங்கள் கடிதங்களை கூட அப்பா ஊரில் இல்லாத போது அண்ணன் தான் எனக்கு படித்து சொல்லுகிறார். நீங்கள் எப்பொழுது இங்கு வரப்போகிறீர்கள்? அண்ணனுக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்று நிரம்ப ஆசை. உன் கணவர் ஒரே மாதிரி கடிதமாக உப்புச்சப்பு இல்லாமல் எழுதுகிறாரே, மனைவிக்கு கணவன் எழுதுகிற கடிதத்தில் அன்பை கொட்டி கொட்டி எழுத வேண்டாமா என்று அண்ணன் உங்கள் கடிதத்தை பார்த்து சொல்லும் பொழுது, படித்து சொல்லும் பொழுது என்னை கேலி செய்கிறார். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அண்ணன் சொல்லுவது போல் இனிமேல் நீங்கள் எனக்கு அன்பை கொட்டி எழுதாவிட்டால் அந்த கடிதத்தை நான் உங்களுக்கே திருப்பி அனுப்பிவிட வேண்டியது தான். இங்கே மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டு முல்லைக்கொடி நன்றாக பூக்கிறது. அவ்வளவு பூவையும் நான் ஒருத்தியே வைத்து கொள்ளுகிறேன்.
அப்பாவிடம் சொல்லி எஸ்டேட் தோட்டத்திலிருந்து குண்டு மல்லிகை செடியும் ரோஜா பதியனும் கொண்டு வர இன்று ஏற்பாடு செய்திருக்கிறேன். நம் வீட்டு தோட்டத்தில் வைக்க வேண்டும். நீங்கள் சீக்கிரம் இங்கு வர வேண்டும். இந்த வருட ஓணம் பண்டிகையாவது நீங்கள் வீட்டில் கொண்டாட வேண்டும் என்பது அடியாளின் மிக பெரும் ஆசை. இப்படிக்கு உங்கள் பிரியமுள்ள தினகரி. இந்த கடிதத்தை படித்தவுடன் என் உள்ளம் உண்மையிலேயே உருகித்தான் போய்விட்டது. தான் எழுதுகின்ற கடிதங்கள் கணவனுக்கு அனுப்பப்படாமலேயே கிழிக்கப்படுகின்றன என்பதை அறிந்தால் அந்த பேதை பெண்ணினுடைய மனம் என்ன பாடுபடும்? வேதனை மிக்க மனதோடு அந்த கிழிந்த கடிதத்தை அப்படியே சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு வீடு திரும்பினேன். தினகரி எழுதும் கடிதங்களை அவள் தந்தை போஸ்ட் செய்யாமலேயே கிழித்தெறிந்து விடுகிறார். அதே போல தினகரிக்கு வருகின்ற கடிதங்களையும் எழுதுகிறவன் அவள் கணவன் அல்ல, நம்பூதிரியே எழுதி போஸ்ட் செய்கிறார் என்று எனக்கு தெளிவாக தெரிந்தது. எனக்கு அவர் அடிக்கடி மாந்திரீக தொழிலுக்காக திருவனந்தபுரம், கோட்டயம் போன்ற ஊர்களுக்கு மற்றும் பிற ஊர்களுக்கு போக நேரும் பொழுது அங்கிருந்தே கடிதங்களை போஸ்ட் செய்ய வசதி இருக்கிறது. தினகரிக்கு வந்த கடிதங்களையும் அவள் எழுதிய கடிதத்தின் உரையில் நம்பூதிரி எழுதிய விலாசத்தையும் ஒப்பிட்டு நோக்கிய போது கையெழுத்துக்களின் ஒற்றுமையை என்னால் அனுமானம் செய்து உணர முடிந்தது. தம்முடைய மலையாள கையெழுத்தை தினகரி அடையாளம் கண்டு கொள்வாள் என்று எண்ணியே அவள் கணவன் எழுதுவதாக தாமே எழுதி அனுப்பும் கடிதங்களை எல்லாம் நம்பூதிரி ஆங்கிலத்தில் எழுதுவதாக தோன்றியது எனக்கு. என்ன இது? பெற்ற தந்தையே இப்படி மகளை ஏமாற்றி கெடுதல் செய்ய முடியுமா என்று எண்ணிய போது என் மனம் அதை நம்புவதற்கே தயங்கியது, பயந்தது. நம்பூதிரி வந்ததும் அவரை பார்த்து கேட்க வேண்டும் என்று துடித்தேன். அண்ணா, உடம்புக்கு என்னாச்சு? சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களே என்றாள் தினகரி. ஒன்றுமில்லை தினகரி, தலையை லேசாக வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்பா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே நான் அவர் கொஞ்சம் பார்க்கணும். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வரும் பொழுது அப்பாவை எஸ்டேட் தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் குண்டுமல்லி செடியும் ரோஜா பதியன்னு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டு தோட்டத்தில் வைக்கணும். இதை சொல்லும் பொழுது தினகரி சிறு குழந்தை போல் கைகொட்டி சிரித்து ஆர்வத்தோடு சொன்னாள். குண்டு மல்லிகையும் ரோஜாவும் எதுக்கு தினகரி? பூவுக்கு பூன்னு சொன்னால் ரொம்ப ஆசை. அவ்வளவு பூவையும் நானே கட்டி என் தலையில் வச்சுக்குவேன் என்றாள் தினகரி. இதை கூறும்பொழுதுதான் அந்த முகத்திலே எத்தனை மலர்ச்சி! இருட்டுவதற்கு சிறிது நேரத்துக்கு முன் குண்டு மல்லிகை செடியும் ரோஜா பதியனும் எடுத்துக்கொண்டு நம்பூதிரி வந்தார். தினகரி அவற்றை வாங்கி கொண்டு போய் நடுவதற்காக தோட்டத்திற்கு போய்விட்டாள். ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியாக கேட்கணும், கொஞ்சம் என் கூட வர முடியுமா என்று நம்பூதிரியை என் அறைக்குள் அழைத்தேன். நம்பூதிரி வந்தார். உட்காரச் சொன்னேன். உட்கார்ந்தார். அறைக்கதவை சாத்தி உட்புறமாக தாழிட்டேன். என் பையிலிருந்து அந்த கிழிந்த கடிதத்தை எடுத்து அவரிடம் காட்டினேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா என்று கேட்டேன். அவருடைய முகம் பயந்து வெளியேறியது. என்னை பார்க்க வெட்கப்படுவது போல் தலையை கீழே குனிந்து கொண்டு கீழே பார்த்தார். மன்னிக்கணும், உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட்டு பேசுகிறதுக்காக தயவு பண்ணி என்னை மன்னிக்கணும். தினகரியோட கணவன் பூனாவில் மிலிட்ரியில் இல்லைங்கிறத அங்கேருந்து அவன் தினகரிக்கு எழுதுறதா நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதி கோட்டயத்துலேயும் நீலாம்பூர்லேயும் கடிதங்களை போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சு உங்கள் பொண்ணையும் ஏமாற்றிக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க என்று ஜன்னல் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர் காதில் படும்படி கேட்டேன். எனக்கு அப்போது அவர் முகத்தை பார்த்து கொண்டு பேச பிடிக்கவில்லை. அவர் மறுமொழி எதுவுமே கூறவில்லை. என்று விசும்பி அழுது கொண்டிருக்கிறார். அவர் விசும்பிக் கொண்டே அழுமொழி என் செவிகளில் விழுந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். நம்பூதிரி அழுது கொண்டிருந்தார். பச்சை குழந்தை போல் விக்கலும் விசும்பலுமாக குலுங்க குலுங்க அழுது கொண்டிருந்தார். நான் திகைத்து போய் நின்றேன். நம்பூதிரி அழுது கொண்டே எழுந்திருந்து அந்த அறையில் இருந்த அலமாரியில் உள்ள ஒரு பழைய புத்தகங்களை களைத்து மேலும் கீழுமாக எதையோ தேடினார். சிறிது நேரத்தில் அழுக்கு படைந்த பழைய கவர் ஒன்று அவர் கையில் கிடைத்தது. அதை பிரித்து, இதை கொஞ்சம் பாருங்கோ என்று என்னிடம் நீட்டினார். அதை என்னிடம் அவர் கொடுக்கும் பொழுது அவருடைய கை விரல்கள் நடுங்கின. அழுகை அதிகமாகியது. வாங்கி படித்தேன்.
4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக மிலிட்டரியிலிருந்து அனுப்பப்பட்டிருந்த கடிதம் அது. நாக்புரிக்கு விமான பயிற்சிக்காக அனுப்பப்பட்ட உங்கள் கணவர் விமானத்திலிருந்து விபத்து காரணமாக கீழே விழுந்து இறந்து போனார் என்ற தினகரியின் பெயருக்கு மிலிட்டரியிலிருந்து வந்திருந்த அந்த செய்தி. அதை படித்ததும் எனக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அதே சமயத்தில் நம்பூதிரி அதே அலமாரியில் இருந்த ஒரு பழைய தோள்பெட்டியை திறந்தார். தூசி படிந்து பாச்சை அரித்து பழைப்பேறி இருந்த மிலிட்டரி உடைகளின் செட் ஒன்றை தூக்கி என் முன் போட்டார். இறந்து போனவங்களுடைய உடையப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சி வைக்கிறது மிலிட்டரியோட பழக்கம். நம்பூதிரிகளின் கண்களிலிருந்து மாலை மாலையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அவருடைய அழுகை நிற்கவே இல்லை. அருகில் வந்து என் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சும் குரலில் கூறலானார். ஐயா, என்னோட பெண் வந்து பேத பொண்ணுப்பா, அப்பாவி பொண்ணு, கசப்பு தெரியாமல் வளர்த்துட்டேன். தாயில்லாத பொண்ணு, இத்தனை வருஷமாக அந்த முகத்தில் வாட்டமே தெரியாமல் சிரிப்போடையே வளர்த்துட்டேன். எந்த கஷ்டமும் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னுட்டு என்ன வேணுமோ அவளுக்கு உள்ளதெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்லா வளர்த்துட்டு வரேன். பூவும் பொட்டுமா சிரிச்சுக்கிட்டு ஒரு வானம்பாடி மாதிரி திரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறா. இந்த உண்மையை மறைக்கிறதுக்காகத்தான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய சொந்த ஊரை விட்டுட்டு மனித பழக்கமே இல்லாத இந்த மலைக்காட்டில் வீட்டை கட்டிக்கிட்டு குடியேறினேன். என்னென்னவோ பொய்க்கடிதம்லாம் எழுதி ஏமாற்றி இந்த வினாடி வரைக்கும் அந்த கசப்பான உண்மை அவளுக்கு தெரிய விடாமல் காப்பாற்றிட்டேன்ப்பா. இன்றைக்கி உங்களால் அது தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. தயவு பண்ணி அவகிட்ட உண்மையை சொல்லிடாதீங்க தம்பி. உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவள் சிரிச்சுக்கிட்டு அழகாக பூவோடையும் பொட்டோடையும் இருக்கணும், பார்க்கணும்னு எனக்கு மனசு நிறைய ஆசை. அவளுக்கு விதவ கோலத்தோடு அவளை பார்க்குறதுக்கு என் மனசில் தெம்புள்ள தம்பி. நித்திய கல்யாணியா, உதட்டில் சிரிப்பும் நெத்தில் திலகமும் தலையில் பூவுமா என் முன்னாடி அவள் ஓடி ஓடியாந்துக்கிட்டு இருந்தா அது ஒன்றே எனக்கு போதும்ப்பா, அது ஒன்றே எனக்கு போதும். நான் உயிர் வாழ்கிறதோட ஒரே லட்சியம் அதுதான் என்று சோகம் கனிந்த குரலில் கதறி பராசக்தி ஆணையாக அந்த செய்தியை தினகரியிடம் கூறுவதில்லை என்று என்னிடம் சத்தியமும் கேட்டு வாங்கி கொண்டார். அப்பொழுது அரைவாசலில் காலடி ஓசை கேட்டது. தினகரி தோட்டத்திலேருந்து வந்துட்டா போல இருக்கு, நான் போகிறேன் என்று கண்களை துடைத்து கொண்டு அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியேறினார் அவர். அப்பா, ரோஜா பதியனும் மல்லிகை செடியும் ஊற்றி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். ஓணம் பண்டிகைக்குள்ளே அரும்பு கட்டி பூத்துடும். ஓணத்துக்கு அவர் வர்றப்போ என் தலைக்கு ரோஜா வச்சுக்கலாம் என்று மகிழ்ச்சி பொங்க கூறிக்கொண்டே தோட்டத்திலிருந்து ஓடி வந்தாள் தினகரி. ஆமாம் பொண்ணே, ஓணத்தப்போ நிச்சயமாக உன் கணவன் பூனாவிலேருந்து வந்துடுவான். நான் நாளைக்கு இன்னொரு கடிதமும் அவனுக்கு வற்புறுத்தி எழுதுகிறேன். மிலிட்ரியில் லீவு கிடைக்கிறது கஷ்டம்தான் என்று அரைவாசலில் உற்சாகமாக அவர் தினகரியிடம் கூறிக்கொண்டிருந்த போய் அறைக்குள் அமர்ந்திருக்கும் எனக்கு கேட்டது. அந்த உண்மையை மனதில் வைத்துக்கொண்டு அந்த வீட்டில் என்னால் நடமாட முடியுமா என்ற ஒரு அச்சம் எனக்கு ஏற்பட்டது. அன்றிரவு நெடுநேரம் வரையில் எனக்கு தூக்கமே இல்லை. தினகரியின் பேதமை மிளிரும் மதிமுகம் ஒரு வெள்ளியில் என் கண்முன் தோன்றி, எனக்கு பூனாக்கா ரொம்ப பிடிக்கும் என்று கள்ளமில்லா சிரிப்போடு கூறுவது போன்ற ஒரு பிரமை. மறுநாள் பொழுது விடிந்தது. நான் குஞ்சு பணிக்கரை கூப்பிட்டு அனுப்பியிருந்தேன். பணிக்கர், நான் 2 மாதம் லீவ் போட்டுட்டு வேறு ஊருக்கு போகிறேன். லீவு முடிஞ்சோன்னா அநேகமாக வேறு ரேஞ்சுக்கு வந்து மாத்தல் வாங்கிட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன் என்றேன். அவன் ஒன்றும் புரியாமல் திகைப்போடு தலையை ஆட்டினான். அங்கிருந்து புறப்படுகின்ற முதல் பஸ்ஸில் கிளம்பிவிட தீர்மானித்தேன். நான் புறப்படுகின்ற சமயத்திலே நம்பூதிரி வீட்டில் இல்லை. அந்த மிலிட்டரி உடையையும் கடிதத்தையும் அங்கே தங்க விடாமல் என்னோடு எடுத்துக்கொண்டு போய் விடுவது நல்லது என்று எனக்கு தோன்றியது. அப்படியே அவற்றை என்னுடைய ஹோல்டாலில் வைத்து கட்டி எடுத்துக்கொண்டு விட்டேன். பணிக்கர் சாமான்களை தூக்கி கொண்டு முன்னால் நடந்தான். தினகரி வாசலில் முல்லை கொடியில் பூ பறித்து கொண்டிருந்தாள். பணிக்கர் சாமான்களோடு முன்னே சென்றதை கூட அவள் கவனிக்கவில்லை. நான் அருகில் சென்றேன். தினகரி, இன்றைக்கு கொல்ல போகிற மாதிரி பறிக்க என்னால் பறித்து வாழ முடியல, பூத்து தள்ளி இருக்கு இந்த முள்ளக்குடி என்று சொல்லிக்கொண்டே திரும்பினாள் அவள். என்னுடைய பயண கோலத்தை பார்த்துவிட்டு,
அண்ணே, எங்கேயோ வெளியூர் போகிறீங்க போல இருக்கே என்றாள். ஆமாம்மா. திரும்ப எத்தனை நாள் ஆகும்? ரொம்ப நாள் ஆகும்மா. அப்படின்னா அண்ணன் திரும்ப வர்றப்போ இந்த ரோஜாப்பூ பதியன்ல அணையமா அரும்பு கட்டிடும் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் தினகரி. அந்த சிரிப்பும் அறியாமை அழகும் என்றும் அப்படியே அவளிடம் இருக்கட்டும் என்று மனதில் வாழ்த்தி கொண்டே புறப்பட்டேன். பஸ் புறப்பட நேரம் இருந்தது. ஒரு காகிதத்தை எடுத்து நம்பூதிரிகளுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அநேக வணக்கம். நீங்கள் வீட்டில் இல்லாத சமயத்தில் உங்களிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே நான் ஊருக்கு புறப்படுகிறேன். நான் பலவீனமுள்ள ஒரு சாதாரண மனிதன். என் மனதுக்கும் நாவுக்கும் அவ்வளவு உறுதி போதாது. நெருப்பு கோழியைப் போல் எவ்வளவு கடுமையான உண்மையானாலும் அதன் வெம்மையை ஜீரணித்து கொண்டு திடமாக வாழ உங்களால் முடிகிறது. உங்கள் பேதை பெண்ணை நீங்கள் என்றும் சுமங்கலியாகவே பார்த்து கொண்டிருப்பதற்கு என்னால் இடையூறு நேர்ந்துவிடக்கூடாது. பூவும் புட்டுமாக திலகமாக உங்கள் பெண் சிரித்து திரிய வேண்டும் என்பதே எனக்கும் ஆசை. ஆனால் தினகரியின் கள்ளமற்ற முகத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய நெஞ்சு இலகி போய்விடுகிறது. நாக்கு உண்மையை சொல்லிவிட துடிக்கிறது. எப்பொழுதாவது வாய் தவறி சொன்னாலும் சொல்லிவிடுவேன். அதனால் நான் இங்கிருந்தே போய்விடுகிறேன். போகும்பொழுது உங்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த உண்மையின் சின்னங்களான மிலிட்டரி உடையையும் அந்த கடிதத்தையும் என்னோடு கொண்டு போகிறேன். தினகரியின் குதூகலம் என்றென்றைக்கும் இப்படியே பேதமை நிறைந்து வாழ மனமாற இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று எழுதி உரையிலிட்டு ஒட்டி குஞ்சு பணிக்கரிடம் கொடுத்து நம்பூதிரியிடம் சேர்க்கச் சொன்னேன் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. நண்பர்களே, கலைமகள் இதழில் தீபாவளி மலரில் 1959 காலகட்டத்திலே இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் உருக்கமான இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். வாழ்க வளமுடன்.